குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சம்மர்ஸ் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு ரைட். ஸோ ட்ரையல் அப்படின்னா ட்ரையல்ல TRIAL ட்ரையல் ஓகேங்களா, மீன்ஸ் என்ஸ் அந்த ரூட் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை தான் வந்துட்டு ட்ரையல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வை இட் இஸ் இன் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் மந்த் ஹேவ் கிவன் பெட்டிஷன், பட் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு இந்த ஆர்டிகல் கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹிந்து ராஜர் ஃபவுண்டேஷன்ங்கிற ஒரு குரூப். ஓகே, ஸோ தட் ஆர்கனைசேஷன் லெட் அ கம்ப்ளைண்ட் வித் யூனியன் மினிஸ்ட்ரி லைக் ஹோம் மினிஸ்ட்ரி. ஓகேங்களா, ஸோ நம்மளோட ஹோம் மினிஸ்ட்ரியில ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ எதுக்காக அப்படின்னா டு அரெஸ்ட் சம் பர்சன். ஓகே, ஸோ ஹீஸ் பிலாங்ஸ் டு இஸ்ரேல், பர்டிகுலர்லி இஸ்ரேல் மிலிட்ரி. ஓகே, அந்த பர்சனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த இஸ்ரேல் பர்சன் இந்தியாவில் என்ன பண்றாங்க, ஒன் பாயிண்ட். தென் அப்படி நம்ம வந்துட்டு இன்னொரு கண்ட்ரியை அரெஸ்ட் பண்ண சொல்லலாமா? ஓகேங்களா, அப்போ அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா, அண்ட் வை தே வாண்ட் டு அரெஸ்ட் தட் பர்சன், இது எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ soldier called Ethan Gilboa. Okay, so he was accused of committing war crimes in Gaza. ஓகேங்களா, ஸோ we know war crimes. அப்ப வார்ல நடக்கக்கூடியதுல சில விஷயங்கள் they are prohibited to do. ஓகேங்களா, ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா that is war crime. So we will see what is war crime and அது ரிலேட்டடான கன்வென்ஷன்ஸ் என்ன இருக்கு. ஓகேங்களா, and they also submitted evidences regarding that and told, asked the Indian authorities to arrest him, or in the case at least you can deport him. ஓகேங்களா, அவங்க ஊரை விட்டா துரத்தி விடுங்க, இல்ல அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வாட் ஆர் வார் கிரைம்ஸ்? ஓகே, ஸோ தே ஆர் சீரியஸ் வயலேஷன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லாஸ். ஓகேங்களா, ரைட். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூஆர் அட்டாக்கிங் சிவிலியன்ஸ். ஓகேங்களா, ஒன்று வந்துட்டு மேக்ஸிமம் வார்ல யூ ஷுட் நாட் அட்டாக் சிவிலியன்ஸ். ஓகேங்களா, ஈவன் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட டச் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, பட் இன்கேஸ் நீங்க வந்துட்டு பிரிசனர்ஸ் ஆஃப் வாரா வந்துட்டு பிடிச்சு வச்சிருப்பீங்க இல்லைங்களா, ஒன்னு உங்ககிட்ட வந்துட்டு மிலிட்ரியா வந்தவங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது டிஃபென்ஸ்டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் உங்க கூட சண்டை போட வராங்க. நீங்க ரெண்டு குரூப் வந்துட்டு சண்டை போட்டு ஒரு குரூப் இன்னொரு குரூப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருப்பாங்களா, அவங்கள பிடிச்சிட்டு போயிட்டாங்கனாலும் ஓகேங்களா, தே ஆர் டேர்ம்ட் அஸ் பிரிசனர்ஸ் ஆஃப் வார். ஓகேங்களா, சிவிலியன்ஸ் மட்டும் கிடையாது, மிலிட்ரி பர்சனல்ஸும் கூட. ஓகேங்களா, ரைட். இப்போ இந்தியா பாகிஸ்தான் சண்டை போடுது அப்படின்னா பாகிஸ்தான் மிலிட்ரியில இருக்கிற ஆளுங்களை நம்ம இந்தியன்ஸ் பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியன் ஆர்மி, தே ஆர் பிரிசனர்ஸ் ஆஃப் வார். ஓகேங்களா, ரைட். ஸோ அந்த மாதிரி பிரிசனர்ஸ் ஆஃப் வாரா இருக்கலாம், ஆர் இட் மைட் பி அ நார்மல் சிட்டிசன்ஸ். ஓகேங்களா, ஸோ சிவிலியன்ஸா இருக்கலாம். இப்படி பிடிச்சு நம்ம வச்சவங்களை ஓகேங்களா, சண்டை போடுறப்ப நீங்க சண்டை போட்டுக்கலாம். ஓகேங்களா, வார் நடந்துட்டு இருக்கிறப்ப மிலிட்ரி பீப்புள் கூட நீங்க காம்பேட் பண்ணலாம், சண்டை போடலாம். ஆனா பிரிசனர் ஆஃப் வார்ன்னு புடிச்சு நீங்க கொண்டு வர்றீங்களா, ஹாஸ்டேஜ் மாதிரி கொண்டு வரீங்க இல்லையா, கொண்டு வந்ததுக்கு அப்புறமா யூ ஆர் ப்ராஹிபிட்டட் டு டூ சம்திங்ஸ். ஓகேங்களா, ஸோ அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களை வேணும்னே அட்டாக் பண்றது, ஃபுட் பாய்சனிங் பண்றது, அவங்க சாப்பிட்ற ஃபுட்ல ஏதாவது கலந்து கொடுக்கறது, இல்ல பயாலஜிக்கல் வெப்பன் வேற ஏதாவது ஆர்கானிசம்ஸை வச்சு டெஸ்ட் பண்றது, இல்ல அதை அவங்களுக்கு கொடுக்கறது. ஓகேங்களா, தென் கில்லிங், டார்ச்சரிங், அதர் இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட்ஸ் இது எல்லாமே எது கீழே வருது, வார் கிரைம்ஸுக்கு கீழே வருது. ஓகேங்களா, ஈவன் டெஸ்ட்ராயிங் சிவிலியன்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, ரைட். அண்ட் யூசிங் ஆஃப் ப்ராஹிபிட்டட் வெப்பன்ஸ் லைக் கேஸஸ். ஓகேங்களா, இந்த மஸ்டர்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கேஸை வந்துட்டு சிவிலியன்ஸ் மேல யூஸ் பண்றது, ஆர் ஈவன் நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஓகேங்களா, பயாலஜிக்கல் வெப்பன்ஸ், கன்வென்ஷனல் வெப்பன்ஸை தவிர, மீன்ஸ் இந்த மிலிட்ரி டேங்க், ஓகேங்களா, மிசைல்ஸ், இதை தவிர வேற ஏதாவது வெப்பன்ஸ் யூஸ் பண்ணீங்கனாலும் இட் இஸ் அ வார் கிரைம். ஓகேங்களா, ரைட். அண்ட் ஆல்சோ ரெக்ரூட்டிங் ஆர் யூசிங் த சைல்டு, ஓகேங்களா, சில்ட்ரன் அஸ் சோல்ஜர்ஸ். ஓகேங்களா, ஸோ அதுவும் என்ன ஆயிருது, நம்மளுக்கு வார் கிரைம்ஸ்ல தான் வரும், சில்ட்ரனை நீங்க இன்வால்வ் பண்ணாலும். ஓகே, ரைட். So it is defined under Geneva Conventions. ஆக்சுவலி ஃபார்மெட் வந்துட்டு லேப்டாப்ல ஒரு மாதிரி இருக்கு, கம்ப்யூட்டர்ல போடுறப்ப கொஞ்சம் லைட்டா மாறிடுது. ஓகேங்களா, இது கலரும் அப்படிதான். ஆக்சுவலா இது வந்துட்டு ஃபைல்ல பாக்குறப்ப கரெக்டா இருந்துச்சு, ஸோ இதுல பார்த்தா ரொம்ப டார்க்கா இருக்கு. என்னது இது, பிடிஎஃப்ல வேர்ட் டாக்குமெண்ட் தான், சேஞ்ச் பண்ணா மாறாதுன்றீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே,
So first, so we have 4 Geneva Conventions, ஓகேங்களா, ரைட்? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்னு சொல்லிட்டு 4 Geneva Conventions இருக்கு. So first one deals with sick soldiers. நீங்க எங்கேயாவது சிக்கா இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் இல்ல wounded soldiers, you're not normal soldiers, ஓகேங்களா? sick and wounded soldiers பாத்தீங்க அப்படின்னா you have to give them treatment, ஓகேங்களா? அவங்கள வந்து கொல்லக்கூடாது, ரைட்? ட்ரீட்மெண்ட் தரணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னது ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன். ஓகே, செகண்ட் கன்வென்ஷன் பாத்தீங்க அப்படின்னா சேம். ஸோ wounded, சிக்கா இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை, அதுவும் முக்கியமா கப்பல்ல, ஓகேங்களா, கடல்ல, இஃப் இட் இஸ் ஷிப்ரெக், ஓகேங்களா, கப்பல் வந்துட்டு உடஞ்சு போய், ஓகேங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ராண்டர்ட் சோல்ஜர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா சீல, அகைன் யூ ஹேவ் டு கிவ் தம் ப்ரொடெக்ஷன், ஓகேங்களா? இது வந்து செகண்ட் கன்வென்ஷன். நெக்ஸ்ட் தேர்ட் கன்வென்ஷன், பிரிசனர்ஸ் ஆஃப் வார், ஓகேங்களா, இந்த மாதிரி புடிச்சிட்டு வந்துடுறாங்க இல்லையா, ஸோ வந்தவங்களை வந்துட்டு நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி, ஓகேங்களா? சேம் திங்ஸ் வாட் எவர் வி சாங். அடுத்து ஃபோர்த் வந்துட்டு பர்டிகுலர் டீல்ஸ் வித் சிவிலியன்ஸ், ஓகேங்களா, நார்மல் பீப்புள். அப்போ ஃபர்ஸ்ட் 3 வந்துட்டு டீல்ஸ் வித் வாட்? டீல்ஸ் வித் சோல்ஜர்ஸ், ஓகேங்களா, ஆர்ம்டு குரூப்ஸ். அதுவே ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா பர்டிகுலர்லி டு சிவிலியன்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த 4 கன்வென்ஷன்ஸுமே பர்டிகுலரா எந்த பீரியடு வார், அது எந்த வாரா வேணாலும் இருக்கலாம், ஓகேங்களா? நார்மல் வார்ஸ் இருக்கலாம், ஈவன் சிவில் வார். சிவில் வார் இன் த சென்ஸ் இட் இஸ் ஹேப்பனிங் வித் இன் அ கண்ட்ரி, ஓகேங்களா? வெளியில இருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து அட்டாக் பண்ணல, இல்ல வெளியில இருந்து வந்து அட்டாக் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல், பாலஸ்தீன் ஆர் ரஷ்யா, உக்ரைன், ஓகேங்களா, இது எக்ஸ்டர்னல், ஓகேங்களா? அதுவே நீங்க ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? உள்ளுக்குள்ளேயே சிவில் வார், கூப்பு, ஈவன் பங்களாதேஷ்ல கூட நம்மளுக்கு வந்துட்டு இஷ்யூஸ்லாம் வந்துச்சு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி சிவில் வார்லாம் நடந்து அதுல இருந்து தப்பிச்சு வராங்க இல்லைங்களா? ஸோ அவங்கள பத்தியும் இட் டீல்ஸ், ஓகேங்களா? இதுதான் என்னது ஜெனீவா கன்வென்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஜெனீவா கன்வென்ஷன் டீல்ஸ் வித் வாட் அப்படின்னா இட் ரிலேட்டட் டு ஹியூமானிட்டேரியன் வயலேஷன்ஸ், ஓகேங்களா? ஹியூமானிட்டேரியன் லாஸோட வயலேஷன்ஸ் ரிலேட்டடா டீல் பண்ணுது. அதுல இதுல 4 கன்வென்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 ones டீல்ஸ் வித் சோல்ஜர்ஸ் அண்ட் லாஸ்ட் ஒன் டீல்ஸ் வித் சிவிலியன்ஸ், ஓகேங்களா? இது 4. ஓகே, இப்போ இதுல பண்ணக்கூடாதுன்றது என்னென்னலாம் பார்த்தோம்? லைக் டார்ச்சரிங், கில்லிங், ஃபுட் பாய்சனிங், இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட், இது எல்லாமே, அண்ட் யூசிங் ப்ராஹிபிட்டட் வெப்பன்ஸ், ஆல் ஆஃப் தீஸ் கம்ஸ் அண்டர் வார் கிரைம்ஸ், ஓகேங்களா? ரைட். இப்போ அதுக்கப்புறம் நான் இது வந்துட்டு ஃபர்ஸ்டே கொண்டு வந்துடுறாங்க 1960ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா protocol 1, protocol 2 were later added, ஓகேங்களா? ரைட். இன்னொரு protocol இருக்கு, that is not important, but this 2 is important. ஓகே, சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க? protects victims of international armed conflicts, then protects victims of non international armed conflicts. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்னது? prisoners of war ஆவோ நீங்க பிடிச்சு வச்சிருந்தீங்க இந்த மாதிரினா you can protect them, ஓகேங்களா? அவங்கள பாத்துக்கணும், பர்టిక్యులர்லி சிக்கானவங்க, ஓகேங்களா? சோ இதுல என்ன சொல்லுது அப்படின்னா விக்டிம்ஸ், ஜஸ்ட் விக்டிம்ஸ். ஓகே, இப்ப இன்டர்நேஷனல் ஆர்ம்டு கான்ஃபிளிக்ஸ்க்கு எது எக்ஸாம்பிள் சொல்லலாம்? அகைன் இஸ்ரேல், பாலஸ்தீன் சொல்லலாம், ஓகேங்களா? அப்புறம் சிவில் வார். இப்ப இந்த மாதிரியான விஷயம் வந்துட்டு நடந்துட்டு இருக்கிறப்ப விக்டிம்ஸா இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, சிவிலியன்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க? சம்டைம்ஸ் தே எஸ்கேப் ஃப்ரம் தட் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி, ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி வரக்கூடிய மக்களை என்ன பண்ணணும்? we need to protect அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? கிட்டத்தட்ட ரெஃப்யூஜிஸ் மாதிரி, ஓகேங்களா? ரைட். சோ அந்த மாதிரி வரக்கூடிய விக்டிம்ஸை என்ன பண்ணணும்? we need to protect. the thing is India have signed மேல சொன்ன the 4 conventions, ஓகேங்களா? ரைட். சோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் conventions we have signed, but we didn't sign these 2 protocols, ஓகேங்களா? சோ ஆர்ம்டு கான்ஃபிளிக்ஸ்ல விக்டிம்ஸா யார் வராங்களோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி இங்கேயே வச்சு எல்லாமே பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது இந்தியாவுக்கு, தட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், so India's legal position on war crimes, as we said, so it is signatory to all 4 particularly, ஓகேங்களா? Then through Geneva Conventions Act, India has criminalized grave breaches of Geneva Convention. So Geneva Convention நம்ம சொன்னது இல்லையா, war crimes ன்னு சொல்லிட்டு, அது பண்ணாங்க அப்படின்னா அது கிரைம் தான் அப்படிங்கறத இந்தியாலையும் கிரிமினலைஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, so India, the act empowers India to prosecute or arrest any person, ஓகேங்களா? அப்ப அந்த அஃபென்ஸ் பண்ணவங்க யாரா இருந்தாலும் இந்தியா கேன் arrest that person, ஓகேங்களா? irrespective of nationality or where the crime was committed. ஓகே, so காசால நடந்திருக்கலாம், பட் இங்க இருக்காங்க அப்படின்னா they can be arrested by India, ஓகேங்களா? ரைட். So and again, if it is not possible to arrest that person, at least you have to deport that person, உங்க ஊரை விட்டு அனுப்பிச்சிடணும், ஓகேங்களா? ரைட். ஸோ இப்ப இதெல்லாம் பார்த்துட்டோம். அந்த பர்சன் வந்துட்டு இஸ்ரேல்ல வந்து வார் கிரைம் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன அந்த பர்சன் கரண்ட்லி ஹி இஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்தியால எதுக்கு வந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹம்மஸ் ட்ரையல் அப்படிங்கிறது,
ஸோ இது என்ன அப்படின்னா பர்டிகுலர் பிளேசஸ் இன் இந்தியா வேர் இஸ்ரேலிட்ஸ் யூஸ்வலி விசிட். ஓகேங்களா, பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா அதுலயும் மிலிட்ரியை சேர்ந்தவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறதுக்காக இந்தியாவுக்கு விசிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, வந்து ஒரு ட்ரிப் மாதிரி ஒரு 4-5 months தே வில் ஸ்டே ஹியர். ஓகேங்களா, 6 months அந்த மாதிரி ஸ்டே பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே இங்க இருக்கக்கூடிய வியூலாம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பி போவாங்க. ஓகேங்களா, ரிலாக்ஸ் பண்ற மாதிரி. ஓகே, ஸோ லைக் இட் இஸ் அ டிப்ளமேட்டிக் சேனல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வி ஆர் நாட் இம்போர்ட்டிங், லைக் வி ஆர் லெட்டிங் பீப்புள் கம் ஹியர். ஓகே, ஸோ வி ஹேவ் அ குட் பாண்ட் வித் இஸ்ரேல். ஓகேங்களா, ஸோ இப்போ இஸ்ரேல்ல இருந்து கொஞ்சம் பேர் இங்க வருவாங்க, ரிலாக்ஸ் ஆவாங்க, போவாங்க. ஓகேங்களா, ஸோ இது ஒரு டிப்ளமேட்டிக் மெஷரா இருக்கு. பட் இதுல என்ன இஷ்யூஸும் இருக்கு. ஓகே, ஸோ ட்ரையல் ரெஃபர்ஸ் டு நெட்வொர்க் ஆஃப் டெஸ்டினேஷன்ஸ். Okay, destinations in India frequently visited by Israeli veterans after completing mandatory military service. ஓகேங்களா, ரைட். ஸோ நம்ம ஊர் மாதிரி கிடையாது. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்குலாம் என்னது கம்பல்சரி கிடையாது, ரைட். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் மிலிட்ரி யூ கேன் ஜாயின், ரைட்டா. இல்ல அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு. பட் அங்கெல்லாம் அப்படி கிடையாது, இட் இஸ் கம்பல்சரி. பாப்புலேஷன் கம்மி தானாங்க இல்லைங்களா, ஸோ அதனால இட் இஸ் கம்பல்சரி டு ஜாயின் மிலிட்ரிஸ். இந்த கொரியா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான், ரைட். ஸோ மிலிட்ரி சர்வீஸ்ல கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், சர்வ் பண்ணிட்டு வந்திருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் அங்கேயும். ஸோ அந்த மிலிட்ரி சர்வீஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணிக்கலாம், இந்தியாவுக்கு வந்துட்டு ரிலாக்ஸ் பண்றதுக்காக வரலாம். ஓகேங்களா, வெட்டரன்ஸ் அப்படின்னாலே இட் டீல்ஸ் வித் மிலிட்ரி பர்சன்ஸ். ஓகேங்களா, ரைட். ஸோ அதனால பாருங்க அரௌண்ட் 80,000 இஸ்ரேலிஸ் விசிட் இந்தியா எவ்ரி இயர். ஓகேவா, அண்ட் இந்த போஸ்ட் சர்வீஸ் ட்ரிப், இந்த ட்ரிப் சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த ட்ரிப்பை என்னன்னு சொல்றோம், டியூல் கடோல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ அவங்க இஸ்ரேல்ல இருந்து இந்தியாவில் வந்து ஒரு லாங் டைம் ஸ்டே பண்றாங்க இல்லையா, ஸோ தட் ட்ரிப் இஸ் நோன் அஸ் டியூல் கேடோல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ரைட். ஸோ டெஸ்டினேஷன்ஸ் எந்தெந்த இடத்துக்குலாம் இந்தியாவில் வந்துட்டு வராங்க, ஈவன் இன்க்ளூடிங் கொடைக்கானல். ஓகேங்களா, ரைட். ஸோ காசல், கோவா, கேரளா, ஹம்பி, கோகர்னா, லைக் மோஸ்ட்லி இன் லைக் தரம்கோட், அந்தமான் நிக்கோபார், சவுத்து, தென் வாரணாசி, ரிஷிகேஷ், நார்த்து. ஓகேங்களா, ரைட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் நம்மளுக்கு ரிலாக்ஸிங் ஸ்பாட்ஸா இருக்கும், லைக் எஸ்பெஷலி கிளைமேட் ஓரியன்டா அந்த மாதிரியான ஸ்பாட்ஸுக்கெல்லாம் வராங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே பாத்தீங்க அப்படின்னா ஈவன் தேர் ஆர் ஃபியூ லொகேஷன்ஸ் வேர் இட் இஸ் ரிட்டன் இன் ஹீப்ரூ இட் செல்ஃப், தேர் லாங்குவேஜ். ஓகேங்களா, அவங்க லாங்குவேஜ்லயே எழுதியிருக்கும். ஈவன் அங்க இஸ்ரேல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஹோட்டல்ஸ் ரன் பண்றது இதெல்லாம் கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் இதுல இருக்கக்கூடிய ஒன் மோர் இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ தேர் ஆர் கன்சர்ன்ஸ் ஓவர் ட்ரக் அபியூஸ் அண்ட் ரேவ் பார்ட்டி கல்ச்சர். ஓகேங்களா, இந்த டிஸ்கோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பார்ட்டிஸ். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பார்ட்டி கல்ச்சர் இருக்கிறதும் ட்ரக் அபியூஸும் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இருக்கு. ஓகேங்களா, மீன்ஸ் இட் இஸ் நாட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தேர், பட் இவங்களோட இம்பாக்ட்னால அதெல்லாம் வளருது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ ட்ரக் அபியூஸ், ரேவ் பார்ட்டி கல்ச்சர் இங்க இஸ்ரேல்ஸ் வந்து இங்க இருக்கிறதுனால அதோட இன்ஃப்ளூயன்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன வந்துட்டு இந்தியா பண்ணணும், ஸோ இட் ஹாஸ் நாட் ஜஸ்ட் ஆஸ்க்டு ஃபார் அரெஸ்ட் ஒன்லி இன் கண்ட்ரி இந்தியா. ஓகேங்களா, இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்ல வந்துட்டு இதே மாதிரி ரெக்வஸ்ட் வந்துட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுல என்ன பிரச்சனை நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேல், ரைட். ஸோ வி ஹாவ் டு பேலன்ஸ் போத். ஓகேங்களா, ஸோ யூனிவர்சல் லைக் யூனிவர்சல் லாஸ் இருக்குது அண்ட் குளோபல் லெவல்ல நம்மளுக்கு ப்ரெஷரும் வரும். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணி ஆகணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அட் த சேம் டைம் இஸ்ரேல் கிட்ட கெட்ட பேரும் வாங்கிடக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இந்தியா ஹேஸ் டு பேலன்ஸ் திஸ் போத். ஓகே, ஸோ வி வில் சி இந்தியா என்ன பண்றாங்கன்ட்டு, ரைட்டா. நெக்ஸ்ட் IMF growth forecast. ஓகே, IMF அப்படின்னா என்னது, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வில் சி வாட் இஸ் IMF, தென் அதுக்கப்புறமா ஃபோர்காஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ IMF உடைய ஒன் ஆஃப் த ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த growth forecast சொல்றது. உங்க கண்ட்ரி வந்துட்டு இந்த வருஷத்துல ஓகேங்களா இவ்வளோ growth வந்துட்டு இருக்கும். ஓகே, அப்படி டிக்டேட் பண்றாங்க இல்லையா, ப்ரிடிக்டிங் இல்லையா, ஸோ தட் ஒர்க் இஸ் டன் பை IMF, ஒன் ஆஃப் த ஒர்க்ஸ் ஆஃப் IMF. ஓகேங்களா, ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, IMF marginally revised its 2026 global growth forecast to 3.0. ஓகே, ரைட். அப்ப ஆல்ரெடி எவ்வளவு கொடுத்திருந்தாங்கன்னா 2.9 கொடுத்திருந்தாங்க, அதுல இருந்து இன்க்ரீஸ் பண்ணி எவ்வளவு கொடுத்திருக்காங்க 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, so revised it to 3%. Okay, and the projection assumes Strait of Hormuz reopens by mid-July. ஏன் அந்த ரிவிஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, because Strait of Hormuz ஓட ப்ராப்ளம் வந்துட்டு கொஞ்சம் சால்வ் ஆயிருக்கு. இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ஓப்பன், ஒன்லி பார்ஷியலி இட் இஸ் ஆப்ரேஷனல். ஓகேங்களா, ஸோ அதனால
அதை பேசிஸா வச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த growth forecast கொஞ்சம் மாத்திருக்காங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் வேற எந்தெந்த கண்ட்ரிஸ் நாட் ஜஸ்ட் ரிலேட்டட் டு குளோபல், இது வேர்ல்ட் லெவல்ல கொடுத்தது. ஒவ்வொரு கண்ட்ரீஸுக்குமே அவங்க வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கண்ட்ரி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ வேர்ல்டு 3னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் 2.3, யூரோப்பியன் ஏரியாஸ் 0.9, ஜப்பான் 0.6, சைனா 4.6, ஈரான் -5.4, பட் யூ சி இந்தியா 6.4 இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் growth ப்ரொஜெக்ஷன் யாருக்கு சொல்லியிருக்கிறாங்க? இந்தியாவுக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ நம்மளுக்கு கோவிட்க்கு அப்புறம் இருந்தேவும் பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் லெவல்ல ஹையஸ்ட் growth ரேட்ல இருக்கிறது யாருன்னா இந்தியா தான் இப்ப வரைக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்தியா எக்கனாமிக் அவுட்லுக். ஸோ வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்தியாவை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபோர்காஸ்டுமே they have reduced it 6.4 வந்துட்டு குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஏர்லியர் எஸ்டிமேட்ஸ்ல இருந்து அண்ட் 27 to 28. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு 27 26 வருது இல்லையா? 26 to 27, then 27 to 28 financial year. ஓகேங்களா? ஸோ 27 to 28 financial yearக்கு 6.7 growth means ப்ரொக்ரெசிவா என்ன ஆகுது, நம்மளுக்கு growth rate ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கறத சொல்றாங்க. இல்ல நெக்ஸ்ட் இயர்ஸ். ஓகே தென் இந்தியாவோட growth வந்துட்டு டிரைவ், அதாவது இந்தியா வந்துட்டு வளர்த்து கொண்டு போகக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் டிரைவ் இந்தியாஸ் growth அப்படின்னு பார்த்தோம்னா, பிரைவேட் கன்சம்ஷன். ஓகேங்களா? எப்பயுமே அதுதான். ஸோ இந்தியாவோட பிளஸ்ஸே அதுதான். ஓகேங்களா? இங்க பாப்புலேஷன் ஜாஸ்தி, கன்சம்ஷன் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் அ கான்ஸ்டன்ட் டிமாண்ட். ஓகே ஸோ ஸ்ட்ராங் பிரைவேட் கன்சம்ஷன், தென் சர்வீஸ் செக்டர்ஸ் எக்ஸ்பான்ஷன், தென் அபார்ட் ஃப்ரம் தட் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே ரைட். Again, India remains the fastest growing major economy among the large countries. ஓகேங்களா? ரைட். அதுக்கப்புறமா ஆர்பிஐயோட ஃபோர்காஸ்ட் 26 to 27. நவ் வி ஆர் இன் 26 to 27 ஃபினான்ஷியல் இயர். ஸோ பாத்தீங்கன்னா 6.6% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க சொன்னது 6.4, அதுவே வந்துட்டு ஆர்பிஐ சொன்னது எவ்வளவு? 6.6. ஓகேங்களா? ஸோ இம்பாக்ட் வெஸ்ட் ஏஷியா கான்ஃபிளிக்ஸ் வேற எல்லாம் அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஸ்ட் ஏஷியா கான்ஃபிளிக்ஸ் வந்துட்டு எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகே ஸோ இட் டிஸ்ரப்டட் எனர்ஜி சப்ளை செயின், தென் அகைன் தே ஹேவ் ரீஓபன்ட் இட் இல்லையா? ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிருது, பேரல் பிரைஸ்லாம் வந்துட்டு குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? 68 தான் இருக்கு. அகைன் ஏர்லியர் இட் வாஸ் $114 per barrel. ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகே தென் வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லைக் நம்மளுடைய பீஸ் வந்துட்டு ப்ராப்பரா இல்லாம, ஓகேங்களா, இன்ஸ்டேபிளா வந்துட்டு வேர்ல்டு இருக்கிறப்போ நம்மளுக்கு growth வந்துட்டு இந்த மாதிரி அடியாகிறது வந்துட்டு நார்மல். ஓகேங்களா? ஸோ growth வந்துட்டு டேமேஜ் ஆகும். ஸோ யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் பீயிங் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? தென் அபார்ட் ஃப்ரம் தட், geopolitical tensions could lead to higher inflation, commodity price, supply chain disruptions. So sustained peace, stable energy markets are essential. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம சண்டை போடாம இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா growth வந்துட்டு இட் வில் ப்ரொஜெக்ட் லைக் இட் வில் grow higher அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே தென் அட் த சேம் டைம் இப்போ வந்துட்டு வேர்ல்ட வந்துட்டு நம்மளுக்கு ஜாஸ்தியா இயக்கக்கூடிய, அதாவது டிரைவிங் ஃபேக்டர். ஓகேங்களா? growth உடைய டிரைவிங் ஃபேக்டர் இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியா எந்த செக்டருக்குள்ள இப்ப போயிட்டு இருக்கு அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்றதுனாலதான் உங்களுக்கு இப்ப வந்துட்டு எக்கானமி ரன் ஆகுது. ஓகேங்களா? ரைட். ஸோ அப்ப ஃபியூச்சர்ல வந்துட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட growth ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஐஎம்எஃப் பத்தி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1944. ஓகே ஸோ அண்டர் பிரெட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஸோ இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளோபல் மானிட்டரி கோஆபரேஷன். ஓகேங்களா? ஸோ மானிட்டரிங்கிறது மணி, கோஆபரேஷன் இன் த சென்ஸ் யூ ஹேவ் டு இன்வால்வ் ஆல் த கண்ட்ரிஸ். இதுல நிறைய கண்ட்ரிஸ் இருப்பாங்க, எல்லாருமே அவங்களோட பாலிசி, ஒரு லைக் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், அது எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ற யாரோட ஒர்க்? IMF ஓட ஒர்க். ஓகே ஸோ இட் ப்ரொமோட்ஸ் குளோபல் மானிட்டரி கோஆபரேஷன், தென் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. இப்போ நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஸோ இந்த பிரச்சனை வர்றதுனால இக்கானமி பாதிக்குது, ரைட்? அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, யூ மூவ் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ரெக்கமெண்டேஷன்ஸையும் கொடுப்பாங்க. ஃபினான்ஷியலி ஸ்டேபிளா இருக்கா இல்லையா ஒவ்வொரு கண்ட்ரி அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் தருவாங்க. தென் இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth, இது எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்றதா யாரோட வேலை? IMF ஓட ஒர்க். ஓகே
ரைட். தென் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் வாஷிங்டன். மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 191. ஸோ இந்தியா இஸ் அ சிக்னேட்டரி மெம்பர் டு IMF. ஓகேவா? தென் IMF பப்ளிஷ் பண்ற நிறைய ரிப்போர்ட்ஸ்ல இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக்ல இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, வி ஹவ் ஜஸ்ட் நவ் வி saw right ஃபோர்காஸ்ட் சொல்றாங்க இல்லையா, ஜிடிபி பெர்சன்டேஜ்ல இவ்வளோ growth இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா. ஸோ தட் கம்ஸ் அண்டர் திஸ் வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக். இல்லைங்களா, இந்த அவுட்லுக் ரிப்போர்ட்ல தான் நம்மளுக்கு இந்த growth forecast வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் இட் இஸ் ரிலீஸ்டு ட்வைஸ் இன் அ இயர். ஒரே வருஷத்துல 2 தடவை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட் க்ரோத்ன்றது யாரோட ரிப்போர்ட்? யாரோட ரிப்போர்ட்? IMF ஓட ரிப்போர்ட். ஓகேங்களா, IMF ஓட ரிப்போர்ட் ட்வைஸ் இன் அ இயர் இட் இஸ் ரிலீஸ்ட். ஸோ அது என்ன வந்துட்டு அந்த கன்சிஸ்ட் ஆஃப் வாட்னா என்ன சொல்லலாம்? growth forecast. ஓகேங்களா, ஆல்சோ GDP growth forecast. ஓகேங்களா, ரைட். தென் குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட். ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன்ல ரிப்போர்ட்ஸ் மேஜர் என்ன ரிலீஸ் பண்றாங்க இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஓகேங்களா, ஸோ குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட். ஸோ இட் டீல்ஸ் வித் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஓகேங்களா, ரைட். நம்ம அந்த மார்க்கெட்ஸ்ல வந்துட்டு நம்ம பாண்ட் எல்லாம் வாங்குறோம் விற்கிறோம் இல்லையா, ரைட். ஸோ தட் மார்க்கெட். ஓகேங்களா, மணி மார்க்கெட் அது ரிலேட்டட். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட், பேங்க்ஸ், இதை பத்தி டீல் பண்றது என்னது? குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட். ஓகே, இதுவும் பாத்தீங்கன்னா ட்வைஸ் அ இயர் இட் இஸ் ரிலீஸ்ட். நெக்ஸ்ட் ஃபிஸ்கல் மானிட்டர். ஃபிஸ்கல் அப்படின்னாலே மானிட்டரி ரிலேட்டட் திங்ஸ் பட் ஆன் கவர்மெண்ட் சைடு அப்படின்னு அர்த்தம். மானிட்டரி பாலிசி அப்படின்னா ஆர்பிஐயோடது. ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் ஆல்வேஸ் கோஸ் டு கவர்மெண்ட். ஓகேங்களா, மணி ரிலேட்டட் திங்ஸ் கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்படின்னா வி யூஸ் த டேர்ம் திஸ் ஃபிஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபிஸ்கல் மானிட்டர் அப்படின்றப்போ கவர்மெண்டோடைய டெப்ட், டாக்ஸேஷன், ஃபினான்சஸ், டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் பத்தி ரிப்போர்ட் கொடுக்கறதா இந்த ஃபிஸ்கல் மானிட்டர். ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ்டு ட்வைஸ் அ இயர். தென் எக்ஸ்டர்னல் செக்டர் ரிப்போர்ட். ஸோ இது வந்துட்டு ரிலேட்டட் டு எக்ஸ்டர்னல் சொல்லிட்டோம். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்சேஞ்ச், மணி எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட். ஓகேங்களா, தென் ஃபாரின் ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்கு மேஜரா. ஓகே, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டீல் பண்ணும். ஓகே, அகைன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆனுவலி தே வில் ரிலீஸ் இட். ஓகே, கண்ட்ரி வைஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு கண்ட்ரில எவ்வளோ இருக்குன்னு. அடுத்து ரீஜனல் எக்கனாமிக் அவுட்லுக். திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் பிகாஸ் வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக்கும் இவங்க தான், ரீஜனல் எக்கனாமிக் அவுட்லுக்கும் இவங்க தான். ஓகேங்களா, இக்கானமின்னு வர்றதுனால எப்பயுமே அது IMF-ஆ இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் ரிப்போர்ட் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி. ரீஜனல் எக்கனாமிக் அவுட்லுக் சேம் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நம்ம சொன்னது இல்லையா, அது எல்லாமே ரீஜன் வைஸ்ல தருவாங்க. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் கண்ட்ரி ஆர்டிகல் 4 கன்சல்டேஷன் ரிப்போர்ட்ஸ். ஓகே, ஸோ கண்ட்ரி ஸ்பெசிபிக் அசஸ்மெண்ட் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ். ஓகேங்களா, மேஜரா இருக்கக்கூடிய பாலிசிஸ், எக்கானமி ரிலேட்டட் பாலிசிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மிஷன்ஸ்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, நேஷனல் ஹெல்த் மிஷன், ஓகேங்களா, குவாண்டம், நேஷனல் குவாண்டம் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பாலிசிஸ் வந்துட்டு ஹவு இட் இஸ் எஃபெக்டிங் யுவர் இக்கானமி. ஓகே, ஸோ அந்த மாதிரியான பாலிசிஸை ரிசர்ச் பண்ணி சொல்றது. ஓகே, then next one is EPFO portal. Okay, so first we will see what is EPFO. Okay, பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வரலாம். So what is EPFO? ஓகேங்களா, EPFO அப்படிங்கிறது எம்ப்ளாயர்ஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, ஸோ இது என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டாட்டுட்டரி சோஷியல் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, ஸ்டாட்டுட்டரி அப்படின்னாலே என்னது? ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டாட்டுட்டரி அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே என்ன அர்த்தம்? இட் ஹேஸ் சம், இட் இஸ் பேக்டு பை அ கவர்மெண்ட் பாடி தான் இல்ல, பட் இட் இஸ் பேக்டு பை அ ஆக்ட்னு அர்த்தம். ஓகேங்களா, ஏதோ ஒரு ஆக்ட் வந்துட்டு நிறைவேற்றி அந்த ஆக்டோட பேசிஸ்ல ஃபார்ம் ஆன ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தா மட்டும்தான் இட் இஸ் நோன் அஸ் ஸ்டாட்டுட்டரி. ஓகே, ஸோ அப்ப ஸ்டாட்டுட்டரி அப்படின்னு வந்துருச்சுனாலே யூ ஹேவ் டு சர்ச் ஃபார் த ஆக்ட். ஓகேங்களா, இப்போ இங்க என்ன ஆக்ட்? எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அண்ட் மிஸ்லேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1952. ஓகேங்களா, இந்த பேசிஸ்ல ஃபார்ம் ஆனது அந்த ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இட் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பிகாஸ் இட் டீல்ஸ் வித் எம்ப்ளாயீஸ். ஓகே, ஸோ லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே வருது. ஓகே, ஸோ இந்த ஆர்கனைசேஷன் பாத்தீங்க அப்படின்னா இட் மர்ஜஸ் 3 செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ். ஓகேங்களா, நம்ம PF பென்ஷன் இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அதுதான். ஓகே, ஸோ எம்ப்ளாயீஸோட PF பென்ஷன் ஸ்கீம் அண்ட் தென் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ். ஓகே, ஸோ இந்த 3 ஸ்கீமையுமே
மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு கொண்டு வந்ததுதான் இது. ஓகேங்களா? இந்த 3 ஸ்கீம்ஸை என்ன பண்ணுது பாக்குது. ஓகேங்களா? அப்ப இபிஎஃப் ஓட வேலை என்ன அப்படின்னா இட் டீல்ஸ் வித் பென்ஷன், பிஎஃப், டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ். ஓகேங்களா? இது மூணையும் தான் இதோட வேலை அட்மினிஸ்டர் பண்றது. ஓகே ரைட். ஸோ எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா மந்த்துமே ஹவ் இட் ஒர்க்ஸ் சேம் எப்படி கவர்மெண்ட்ல ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான். இப்போ மந்த்லி உங்களுக்கு சேலரி வரும். அந்த சேலரியில ஒரு பார்ட் என்ன ஆயிரும் உங்களுக்கு உங்களோட பிஎஃப் ஃபண்ட்ஸ்ல போய் சேர்ந்துரும். சரிங்களா? பிரிச்சு அவங்களே கொண்டு போய் போட்டுருவாங்க. ஓகே டிஏவோட டிஆர்எஸ் அலோவன்ஸ் சொல்லுவோம். அதோட அது எப்படின்னா டிஆர்எஸ் அலோவன்ஸ்ன்றது உங்களோட இன்ஃபிளேஷனுக்கு ஏத்த மாதிரி உங்களோட பிரைசஸ் எல்லாம் மாறுது இல்லையா? நம்மளுக்கு பேசிக் பேன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஆனா இன்ஃபிளேஷனால பிரைசஸ் கமாடிட்டி பிரைசஸ் எல்லாம் மாறும். ஓகேங்களா? அதை ஒரு பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி போடுறதான் டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். அப்ப இந்த டிஏ அதுக்கப்புறமா என்ன சொன்னோம் ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் யோர் சேலரி. ஓகேங்களா? இதை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவாங்க உங்களோட எம்ப்ளாயர் சேவும் அதை வந்துட்டு ஒரு ஃபண்ட்ல வந்துட்டு போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு ஃபண்ட்ல இருக்கும். இது போக எம்ப்ளாயர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். சேம் கவர்மெண்ட் இப்ப கவர்மெண்ட்ல வேலை செய்யறோம் அப்படின்னா பென்ஷன்ல நம்மளுடைய அமௌண்ட் வந்துட்டு பிஎஃப்ல போய் விழுகும். அது போக நம்மளோட கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் அதுல போட்டுருவாங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே எம்ப்ளாயர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே அவங்க வந்துட்டு நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இபிஎஃப் பேலன்ஸ்ல எவ்வளவு இருக்கும் அமௌண்ட் அதுல என்ன ஆகும் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிக்னிபிகன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த அமௌண்ட் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஒரு 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னா ஒரு 10 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வருஷம் வருஷம் 10 ரூபாய் என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு 1000 ரூபாய் இருக்கு. அப்ப 10% அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும் 100 வச்சுப்போம் ஈஸியா 100. ஓகேங்களா? 100க்கு 10% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எவ்வளவு வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆகும் 10 rupees ஆட் ஆகும் 100. ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா பிஎஃப் ஃபண்ட்ல வந்துட்டு 200 rupees இருக்கு. அப்ப 200னா அகைன் 10% வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்ப எவ்வளவு ஆட் ஆகும் அமௌண்ட் 20. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இப்ப என்ன உங்களுக்கு இயர் பை இயர் உங்களோட பிஎஃப் ஃபண்டை நீங்க அன்டச் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே சோ ஃபைனலா நீங்க அந்த அமௌண்ட்டை எடுக்கிறப்ப யூ வில் பி பெனிஃபிட்டட். ஓகேங்களா? சோ இதுதான் இந்த பிஎஃப் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகேங்களா? ரைட். சோ மெம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா தே கேன் வித்ட்ரா partially or they can withdraw fully. ஓகேங்களா? depends upon some conditions. பார்ஷியலா நீங்க வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கணும். ஃபுல்லா வந்துட்டு நீங்க எப்ப வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஆஃப்டர் எவ்ரிதிங் இஸ் ஓவர். நீங்க வந்துட்டு கம்பெனி விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி டைம்ல யூ கேன் டேக் த ஃபுல் அமௌண்ட். ஓகே இதுல வந்துட்டு ஈச் எம்ப்ளாயிஸ் அலாகேட்டட் யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர். ஓகேங்களா? அப்ப யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பருங்கிறது யூ ஹேவ் ஆதார் லாட் ஆஃப் நம்பர்ஸ். ஓகேங்களா? யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது எது ரிலேட்டடா இருக்குது இபிஎஃப்ஓ ரிலேட்டட். அதை மட்டும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த இபிஎஃப்ஓல தே ஹேவ் brought some revisions. ஓகேங்களா? புதுசா வந்துட்டு அப்டேட் பண்றாங்க. ஓகே அந்த அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா சைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே ஸோ சென்ட்ரலைஸ்டு ஐடி எனேபிள்டு சிஸ்டம். ஓகே ஸோ இந்த இபிஎஃப்ஓ பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் லாட் ஆஃப் ஸ்டேட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சைட்ஸ் இஸ் நத்திங் இஸ் கோயிங் டு சென்ட்ரலைஸ் எவ்ரிதிங். எல்லாத்தையும் சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ல நம்ம கொண்டு வர போறோம். ஓகே அகைன் வி நோ எவ்ரிதிங் இஸ் பீங் டிஜிட்டலைஸ்ட் நவடேஸ். அதுக்கப்புறமா சிங்கிள் போர்ட்டல்ல எல்லா ஃபெசிலிட்டிஸையும் கொண்டு வர நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதுக்காக மேஜரா ஃபார் டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி தென் ரியல் டைம் டேட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் தென் ஈஸி ஆக்சசிபிலிட்டி. ஓகேங்களா? இதுக்காக சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ல எல்லாத்தையும் கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப அதுல ஒரு மெஷர் தான் இது இந்த சைட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ சைட்ஸ் இபிஎஃப்ஓன்றது என்னது ஐடி எனேபிள் சிஸ்டமா நம்ம என்ன பண்ண போறோம் சென்ட்ரலைஸ்ட் ஆக்க போறோம். ஓகேங்களா? ஐயோ பிரிங்கிங் இட் அட் ஒன் பிளாட்ஃபார்ம். ஓகே இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரீஜன் வைஸ் ஐடி ஆர்கிடெக்சர் இருந்துச்சு. அதை வந்துட்டு நேஷனல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மா வந்துட்டு மாத்த போறோம். ஓகே ரைட். ஸோ மேஜரா பாத்தீங்கன்னா பேப்பர்லெஸ் சிட்டிசன் சென்ட்ரிக் இபிஎஃப்ஓ சர்வீசஸ் கொண்டு வர போறோம். இப்போ இந்த 2.0ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இபிஎஃப்ஓ இன்னும் கொஞ்சம் ஓகே அப்கிரேட் பண்ணி குவிக்கா எல்லா மெஷர்ஸையுமே எடுக்கிறதா சைட்ஸ் 2.0. இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ். ஓகே ஸோ ஆல் டேட்டாஸ் வில் பி அவைலபிள் இன் சிங்கிள் பிளாட்ஃபார்ம். ஓகே இப்போ பாத்தீங்கன்னா centralized database, then unified member portal, everything related to your PF balance இல்ல நீங்க வந்துட்டு அமௌண்ட் கிளைம் பண்றீங்களா அது இல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு வந்திருக்கு ஓகேங்களா பாஸ்புக் ரிலேட்டட் வாட் எவர் திங்ஸ் ஓகேங்களா எல்லாமே என்னது ஒரே ஒரு போர்ட்டல்லையே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? தென் கிளைமிங் ப்ராசஸ். ஸோ நீங்க வந்துட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு வருதுன்னா சொல்றோம் இல்லைங்களா இந்த கிளைம் பண்றது எல்லாமே
ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி அப்டேட்டட். ஓகேங்களா? ஸோ நீங்க போய் உட்காந்து செக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிரும். ஓகே. தென் ரியல் டைம் எஸ்எம்எஸ் அண்ட் போர்ட்டல் அப்டேட்ஸ். ஓகே. அப்டேட் போர்ட்டல் ஏதாவது புதுசா வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? யூ வில் ரிசீவ் மெசேஜ். ஓகேங்களா? தென் ரெடியூஸ்டு பேப்பர் ஒர்க், இம்ப்ரூவ்டு டிரான்ஸ்பரன்சி. ஓகே. ஸோ நீங்க எந்த இடத்துல ஓப்பன் பண்ணாலும் என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஒரே போர்ட்டல்ல இருந்து எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளவுதான். இதுதான் வந்துட்டு இந்த இபிஎஃப்ஓ. ஸோ என்ன நியூஸ் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதே தான். ஓகேங்களா? ஸோ இந்த போர்ட்டல் சென்ட்ரலைஸ்டு போர்ட்டல் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த நியூஸ். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அஸ்த்ரா. ஓகே. ஸோ இந்தோனேஷியா அண்ட் இந்தியா ஹேவ் ரீச்ட் அக்ரிமெண்ட் ஃபார் த எக்ஸ்போர்ட் ஆஃப் அஸ்த்ரா மார்க் 1 பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்ஸ். ஓகே. ஸோ இப்போ இதுலயே பாதி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு. ஸோ அஸ்த்ரா அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் மிசைல்? இட் இஸ் ஏர் டு ஏர். அப்போ நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? கிராஃப்ட்ல, ரைட். ஏர் கிராஃப்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஏர் கிராஃப்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய மிசைல். இப்போ பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச்னா என்ன? ஓகே, அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் இட் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் எக்ஸ்போர்ட் ஆஃப் த அஸ்த்ரா மிசைல் டு அனதர் கண்ட்ரி. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அஸ்த்ரா மிசைல் யாருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணது கிடையாது. ஓகேங்களா? வி ஹவ் எக்ஸ்போர்ட்டட் ஒன்லி பிரம்மோஸ். பிலிப்பைன்ஸ், வியட்நாமுக்கு டீல் போட்டிருக்கோம், அகைன் டு இந்தோனேஷியா. பட் ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கோயிங் டு எக்ஸ்போர்ட் வாட்? அஸ்த்ரா. ஓகேங்களா? ஸோ அந்த அஸ்த்ரா மிசைல இந்தோனேஷியா பாத்தீங்கன்னா அவங்களுடைய சுகாய், ஓகேங்களா, சுகாய் ஃபைட்டர் ஜெட்ஸ்ல வந்துட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே. Then it shows India's growing role as global defense exporter. Okay, so we have a aim. So we actually imported lot of missiles and aircrafts எல்லாமே என்ன பண்றோம்? இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா we need to become a global hub for defense exporting. ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ இது என்ன பண்ணுது உங்களுக்கு? இட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். நம்ம வந்துட்டு அந்த எக்ஸ்போர்ட்டரா வந்துட்டு மாறணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ்ல வந்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் எது? இந்த அஸ்த்ரா மிசைல் டீல் வித் இந்தோனேஷியா. ஓகே. ஸோ அஸ்த்ரா மிசைல்ஸ் பத்தி பார்க்கணும் அப்படின்னா இண்டிஜினியஸ்லி டெவலப்டு. இண்டிஜினியஸ்லி டெவலப்டு மீன்ஸ் கம்ப்ளீட்லி டெவலப்டு பை இந்தியா. ஓகேங்களா? பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னா, சரி நீங்க வந்துட்டு லைக் ஃபைட்டர் பைலட் வந்துட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு அளவுக்கு வரைக்கும் தான் அவங்களால பார்க்க முடியும், ரைட்? ஸோ அதுக்கு மேல அவங்களால பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஸோ த விஷுவல் பியாண்ட் விஷுவல் ஆஃப் த பைலட். ஓகேங்களா? பைலட்டுடைய விசிபிலிட்டிக்கும் மேல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ அதை த மிசைல் கேன் டிடெக்ட். ஓகேங்களா? ஸோ இதனால என்ன பண்ண முடியும்? டிடெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்துட்டு கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா போதும், அது என்ன பண்ணிடும்? சென்சார்ஸ் மூலமா வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு போய் ஹிட் பண்ணிடும். இட் வில் யூஸ் சென்சர்ஸ். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப மிஸ்டியா இருக்கு, நம்மளுக்கு மிசைல் தெரியல, ஸோ நம்மளுடைய விசிபிலிட்டிக்கு மேல இருக்கு அப்படின்னா இது சென்ஸ் பண்ணி இது போய் ஹிட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் அப்படிங்கிறது. ஓகே. கேப்பபிள் ஆஃப் என்கேஜிங் எனிமி ஏர்கிராஃப்ட் பியாண்ட் த பைலட்ஸ் விஷுவல் ரேஞ்ச். ஓகே. ஸோ இம்ப்ரூவிங் தியர் காம்பேட் எஃபெக்டிவ்னஸ். நல்லா வந்துட்டு காம்பேட் வந்துட்டு பண்ண முடியும். காம்பேட்னா என்னது? சண்டை போடுறது. ஓகேங்களா? ஸோ இந்த மிசைல் பாத்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் பாருங்க 110 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இங்க அதாவது இப்ப இங்க ஃபிளைட் இருக்கு அப்படின்னா இங்க வந்து 110 கிலோமீட்டர் வரைக்கும் அதனால என்ன பண்ண முடியும்? கவர் பண்ண முடியும். ரேஞ்ச், டிஸ்டன்ஸ். ஓகே. அதுவே இந்த ஹைட் பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் 20 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? தென் ஸ்பீடு பாத்தீங்கன்னா மேக் 4.1 4.5. ஓகே. 4.5 டைம்ஸ் த சவுண்ட், நம்மளுடைய ஸ்பீட் ஆஃப் சவுண்டை விட 4.5 டைம்ஸ் ஜாஸ்தி. ஓகேங்களா? தென் இதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட், பாம்பர்ஸ், ஈவன் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட், ஹெலிகாப்டர்ஸ், யூஏவிஸ், இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு இருக்கு? இதுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அஸ்த்ரா அப்படின்னா பியாண்ட் விஷுவல் ரேஞ்சுன்றதை மறக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நம்ம சொன்னாலே ஆபரேஷனல் கேப்பபிலிட்டி 110 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மார்க் 1 பாத்தீங்கன்னா 110 வரைக்கும் ஆபரேஷனல் வெர்ஷன். அதுவே மார்க் 2 பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு வெர்ஷன். ஸோ this has a extended range of 160 to 200 kilometers. ஓகேங்களா? அவ்வளவு தூரம் என்ன பண்ண முடியும்? Can aim and you can hit. ஓகே. தென் அஸ்த்ரா 1 பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்ரெடி தேர். ஓகே. நம்மளோட இந்தியாவுடைய சுகாய் 30, தென் லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது தேஜஸ், இது எல்லாத்துலயுமே ஆல்ரெடி we have added it, we have implemented it, அதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. பட் இந்த அஸ்த்ரா MK2 பாத்தீங்க அப்படின்னா it has to be incorporated into ஏர்ஃபோர்ஸ். ஓகேங்களா? இனிமே ஃபியூச்சர்ல வந்துட்டு கொண்டு வர போறாங்க. ஓகே.
தென் அதே மாதிரி தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா அஸ்த்ரா மார்க் 3. ஸோ தட் இஸ் நோன் அஸ் காண்டிவா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு டெவலப்டு பை சேம் அகைன் டிஆர்டிஓ தான். இதோடைய ரேஞ்ச் என்னது? எக்ஸீடிங் 350 கிலோமீட்டர்ஸ், ஜாஸ்தியான ரேஞ்ச். ஓகே ரைட். ஸோ இந்த இது பாத்தீங்க அப்படின்னா இட் யூசஸ் சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் இன்ஜின். அந்த ராம்ஜெட் ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் அப்படின்றத ஒன்ஸ் யூ செக். ஓகே அகைன் சயின்ஸ் அண்ட் டெக்ல டீப்பா பார்த்துப்பீங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு கேண்டில் லைட் பண்றீங்க. ஓகேங்களா? கேண்டில் லைட் பண்ணி யூ ஆர் க்ளோசிங் இட் வித் அ கிளாஸ். ஏன்னா இது கேண்டில் ஃபயர் எரியுமா? ஃபயர் எரியுமா? கேண்டில் ஏன் எதனால? ஆக்சிஜன் கட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஃபார் ஃபியூயல் டு கன்வெர்ட் இன்டு ஃபயர் இட் நீட்ஸ் ஆக்சிஜன். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நேச்சராவேவும் இந்த ராக்கெட் சேம்பர்ஸ்ல ஈவன் இதுல மிசைல்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சிடைசர் அப்படிங்கறத வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா வித்தவுட் யூசிங் ஆக்சிடைசர், தனியா ஆக்சிடைசர்னு ஒண்ணு வைக்காம வெளியில ஏர் இருக்குது இல்லைங்களா? அந்த ஏர்ல இருக்கிற ஆக்சிஜனை எடுத்து ஆக்சிடைசரா யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா? ராம்ஜெட் இன்ஜின் அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட். கிளியர்லி வி வில் சி. ஓகேங்களா? அது பர்ட்டிகுலரா ஒரு ஸ்பீடுக்கு போனதுக்கு அப்புறமா அதை பண்ணும். ஓகேங்களா? ரைட். ஸோ அதெல்லாம் வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்ல பார்த்து. ஸோ தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் டிஆர்டிஓ டெவலப் பண்ணியிருக்காங்க. மேக் 4.5. ஓகே. ஸோ யூ ஹேவ் டு நோ அபவுட் திஸ் அஸ்த்ரா மிசைல். வி ஹேவ் லாட் ஆஃப் மிசைல்ஸ் பட் பர்டிகுலர்லி அஸ்த்ரா மிசைல்ங்கிறத படிக்கணும். பிகாஸ் வி ஆர் கோயிங் டு எக்ஸ்போர்ட் இட் டு இந்தோனேஷியா. நியூஸ்லயும் வந்துருச்சு. ஓகேங்களா? அப்ப அந்த அந்த மிசைலை பத்தி எல்லா டீடைல்ஸுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதோட ஃபீச்சர்ஸ் என்ன எல்லாத்தையுமே. ரைட். ரைட். தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ நீங்க என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? அஸ்த்ரா மிசைல்ஸ், தென் இபிஎஃப்ஓ சைட்ஸ், இபிஎஃப்ஓட சைட்ஸ். ஓகே தென் ஐஎம்எஃப். ஓகே ரைட். அப்புறம் இது ஹம்மஸ். ஓகே ஹம்மஸ் ட்ரையல். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்துருக்கோம். ரைட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஓகே தேங்க்யூ.